அந்த விசித்திரமான தங்க விதை. ஒரு அழகான கிராமத்தில் இனியா என்ற சிறுமி வசித்து வந்தாள். ஒரு நாள் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தபோது காய்ந்த இலைகளுக்கு இடையே அவளுக்கு ஒரு விசித்திரமான தங்க நிற விதை கிடைத்தது. அது சூரிய ஒளியில் மின்னியது. இனியா அந்த விதையை தனது தாத்தா மருதுவிடம் ஓடிச் சென்று காட்டினாள். தாத்தா, பாருங்கள், இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. இது என்ன விதை என்று ஆவலுடன் கேட்டாள். மருது விதையை பார்த்து புன்னகைத்தார். இனியா, இது ஒரு அபூர்வமான விதையாக தெரிகிறது. நாம் இதை நம் தோட்டத்தில் நட்டு பார்ப்போம். இது என்னவாக வளரும் என்று நமக்கே தெரியும் என்றார். இருவரும் சேர்ந்து ஒரு பாதுகாப்பான இடத்தில் அந்த விதையை நட்டனர். இனியா அதற்கு தண்ணீர் ஊற்றினாள். சீக்கிரம் வளர்ந்துவிடு என்று அந்த விதையிடம் மெதுவாகச் சொன்னாள். சில நாட்கள் கடந்தன. ஒரு காலை வேளையில் மண்ணிலிருந்து ஒரு சிறிய பச்சை தளிர் எட்டி பார்த்தது. அது மற்ற செடிகளைப் போல இல்லாமல் மென்மையான நீல நிற ஒளியை வீசியது. அந்த செடி மிக வேகமாக வளர்ந்தது. அதன் இலைகள் நட்சத்திரங்களைப் போல ஜொலித்தன. இனியா ஒவ்வொரு நாளும் அந்த செடியின் அருகே அமர்ந்து கதைகள் சொல்லத் தொடங்கினாள். தாத்தா மருது அந்த செடி படர்வதற்கு ஒரு மரப்பந்தலை அமைத்தார். இனியா, இந்த செடிக்கு நிறைய அன்பு தேவை. நீ அதை சரியாகச் செய்கிறாய் என்று அவர் பாராட்டினார். ஒரு நிலா வெளிச்சம் நிறைந்த இரவில் அந்த செடியில் பெரிய மொட்டுகள் தோன்றின. இனியா உறங்காமல் அந்த மொட்டுகள் மலர்வதற்காக காத்திருந்தாள். திடீரென்று அந்த மொட்டுகள் மெதுவாக விரியத் தொடங்கின. அவை வானவில்லின் நிறங்களில் இதழ்களை கொண்டிருந்தன. மருது அந்த அதிசயத்தைக் கண்டு வியந்து நின்றார். அந்த தோட்டம் இப்போது ஒரு மாயாஜால உலகம் போல மாறியது. இனியாவும் மருதுவும் அந்த அழகிய ஒளியில் அமர்ந்து மகிழ்ந்தனர். அந்த ஒரு சிறிய விதை கிராமத்திற்கே ஒளியைத் தந்தது.